அனியங்காமி, இது ஷாரிட்டி ஃபிக்ஸ். நான் உங்கள் ஷாரி. இன்றைக்கி நம்ம டேக்குக்கூட ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் மேரேஜ். இது வந்து தயவங்களோட பர்த்டே ஸ்பெஷல். ஹாப்பி பர்த்டே தயங்கா. எல்லோரும் வந்து தயவுக்கு கமெண்ட்டில் விஷ் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இன்ஸ்டா லிங்க் சேனல் அபோட்டில் இருக்குது, ஃபாலோ பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் தயவங்க தான் அப்படியே பயந்துக்கிட்டே வந்து உட்காந்துட்ருக்கான் அவனோட ப்ளீஸில். ஜெமன் பார்த்துட்டு, மச்சான் எதுக்குடா பயந்துட்டுருக்க? இல்லைடா, ஒரு மாதிரி நர்வஸாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் போய் எல்லாருக்கும் முன்னாடியும் ப்ரெசன்டேஷன் தர போகிறேன். ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுவும் அந்த சிஓ நினச்சா இதுக்கு மேலே இருக்குடா, அவன் ஏதாவது கல் தூக்கி எரிஞ்சிருவானோன்னு பயமாக இருக்குடா அப்படின்ற மாதிரி தயவங்க சொல்லி புலம்பிகிட்ருக்கான். ஜெமின் பார்த்துட்டு, டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா, நீலாம் செம்மையாக பண்ணி வைப்பாரு அப்படின்ற மாதிரி ஜெமின் சொல்கிறான். கரெக்டு தான், ப்ராஜெக்ட்லாம் நல்லா தான் பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ என்னென்னா, உனக்கு தான் தெரியும்ல அந்த சிடுமூஞ்சியை பற்றி, அப்படியே வல்லுன்னு விழுவான். அதுதான் எனக்கு பயமாக இருக்குது ஜெமன். சரி வீட்டு, இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. நீ தைரியமாக இரு, தைரியமாக போய் நீ அழகாக ப்ரெசன்டேஷன் பண்ண. அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். ஃபஸ்ட்டு அவன் நீ பார்க்காத, அந்த மூஞ்சை பார்த்தாலே சத்தியமாக விளங்காது அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். அதுவும் கரெக்டு தான், அவன் மூஞ்சியை பார்த்தா அவனை தான் பயத்துலேயே நான் எல்லாத்தையும் மறந்துடுவேன். சரி அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும்போது எல்லியா வந்து கூப்பிட்றா. தேவ் வா, மீட்டிங்க்கு டைம் ஆச்சு. ஓகே இல்லையா, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பாய் மச்சான், பை ஒழுங்கா பண்ணேன்னா ஆல் த பெஸ்ட் அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறான். தாங்க வரணும், ஸ்மைல் மட்டும் பண்ணிவிட்டா பாட்டுன்னு போகிறான் லியா பின்னாடி. லியா பார்த்துட்டு, ஓகே தானே, ப்ரெசன்டேஷன்லாம் கரெக்டாக பண்ணிடுவேன் தானே அப்படின்ற மாதிரி கேட்குறா. நான் கண்டிப்பாக பண்ணிடுவேன், ஒழுங்காக பண்ணிடுவேன் மேம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். லியா வந்து ஆஃபீஸ் சிஇஓவோட அசிஸ்டண்ட்டு. ஸோ அவங்க தான் எல்லா வேலையும் பார்த்துப்பாங்க. பக்கா தானே, பக்கா மேம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லலாம். ஓகே வா அப்படின்ற மாதிரி போய் உட்காராங்க. இன்னும் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகலை. ஸோ எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக வராங்க. அதான் கொஞ்சம் நேரத்து ஒரு 10 மினிட்ஸ்க்குலாம் வந்து மீட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த சைட் ஜங்குக் தான் அப்படியே முறைச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். தயவாங்க அப்படியே ஜங்குக்கோட மூஞ்சி தான் பார்த்துட்ருக்கான். பிகாஸ் ஜங்குக் அவ்வளோ கோல்டாக அவங்க மூஞ்சை வச்சுட்டு அவங்க அவ்வளோ நல்லா ப்ரெசன்டேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் அவன் மூஞ்சில் ஒரு எப்படி சொல்கிறது, அந்த அவங்க இப்போ நல்லா பண்ணுறதுக்கான ஆச்சரியமோ இல்லை எதுவுமே இல்லை. அவன் அப்படியே ஒரு மாதிரி கோல்டாக உட்காந்துட்ருக்கான். தயவங்க பார்த்துட்டு, போச்சு இவங்கெல்லாம் இப்படி பண்ணுறாங்க, இதுக்கே அவன் மூஞ்சி இப்படி வச்சுட்டு உட்காந்துட்ருக்கான், நான்லாம் போனால் செத்தம் போலையே அப்படின்ற மாதிரி உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கும் அப்படியே பார்த்துட்ருக்கான். அவங்க ப்ரெசன்டேஷன் முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நெக்ஸ்ட்டு தேவாங் நர்வஸாக அங்கே போயிட்டு அந்த ப்ரொஜெக்டரை வந்து ஆன் பண்ணிவிட்டு அவன் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஃபர்ஸ்ட் அவனுக்கு வந்து கொஞ்சம் திக்கி தான் வருது ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறமா போக போக நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறான். முடிச்சுட்டு எதாச்சும் தயவங்க பார்க்கும்போது அவன் அப்படியே ஒரு மாதிரி தயவங்க பார்த்துட்ருக்கான். அவ்வளோதான், தயவங்க பயமாகிடுச்சு. அவன் அப்படியே ஒரு மாதிரி திக்கி திணறி ஏதோ ஒன்று முடிச்சுட்டு வந்து உட்காரும்போது லியா பார்த்து, வெரி குட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தயவங்க பார்த்து ஸ்மைல் பண்ணுறான். தேங்க்யூ மேம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கான். இப்படியே ஒரு 1/2 மீட்டிங்லாம் முடிச்சுட்டான். குருன்னு வெளியே ஓடிறான். வெளியே விட்டுட்டேன் நேராக போய் ஜிம்மனை தான் ஹக் பண்ணிக்கிறான். என்ன மச்சான் நல்லா பண்ணலையா, அந்த சிறுமூஞ்சி கத்திடுச்சான் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் கேட்குறான். மச்சான் செம்மையாக பண்ணியிருக்கேன்டா அப்படின்ற மாதிரி தேங்க சொல்கிறான். அப்பா எனக்கு தெரியுமே என் மச்சான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி ஜிம்மன் சொல்கிறான். சரி வா ட்ரீட் தரேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். என்ன மச்சான் ட்ரீட்டெல்லாம் வைக்கிறேன்றா, ப்ரொமோஷன் கன்ஃபார்மோ? அதெல்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நல்லா பண்ணியிருக்கேல்ல, நீ கொடுத்த மோட்டிவேஷன் தான் மச்சான். நேற்றுலேருந்து எவ்வளோ பேச்சு பேசினேன், அந்த மோட்டிவேஷனில் தான் போய் பேசியிருக்கேன் அப்படின்ற மாதிரி தயவங்க சொல்கிறேன். பரவாயில்லையே, நானும் உருப்படியாக நல்ல வேலை பார்க்குறேன் போலையே அப்படின்ற மாதிரி ஜெமன் சொல்கிறேன். தயவங்க அப்படியே சிரிச்சுட்டு 2 பேரும் போய் கேன்டீனில் நின்றுட்டுருக்கானுங்க. மச்சான் என்னடா பாவ் பஜ்ஜிடா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது தேவங்க அப்படியே ஒரு மாதிரி பார்க்கலாம் ஜெமினை. மொத்தம் பாவ் பஜ்ஜிடா அப்படின்ற மாதிரி ஜெமின் சொல்கிறான். சரி வாங்கி தந்து தொலைகிறேன் இரு அப்படின்ற மாதிரி வாங்கி கொடுக்குறான். ஜெமின் நான் நல்லா உட்காந்து சாப்பிட்றான். சாப்பிட்டு முடிச்சுட்டு மச்சான் ஒரு பர்கர். என்னது பர்கர்? சாவச்சிரும் ஜெமினா உன்னை. ப்ளீஸ்டா நீ வாங்கி தர மாதிரி யார் மச்சா எனக்கு வாங்கி தருவா? அதுக்கு நீ இவ்வளோ வேணா சாப்பிடுவேன்? ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி ஜெமின் சொல்கிறான். சரி போ, நான் ஹாப்பியாக இருக்கனால வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி தேவங்க வாங்கி கொடுத்துட்றான். எப்போவுமே தேவங்க என்னன்னா ஜிம்மன் வந்து நிறைய சாப்பிடுவான். எப்போவுமே தேவங்க வந்து நான் வாங்கி தர மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் கேட்குறதெல்லாம் வாங்கி தான் தருவான். அது ஜெமினுக்கு நல்லாவே தெரியும். ஜெமின் ப்ளீஸ்ன்னு கூட கேட்க தேவையில்ல, அவனுக்கு பசிக்குதுன்னு சொன்னாலே தேவங்க எல்லாமே வாங்கி கொடுத்துருவான். அந்த மாதிரி தான் இப்போ போய் சும்மா திட்டுற மாதிரி திட்டிகிட்டே போய் வாங்கி வந்து கொடுக்குறான். ஜெமின் நல்லா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். திருப்தியா போகலாமா அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். போகலாமே அப்படின்ற மாதிரி 2 பேரும் மேலே போகிறாங்க. மேலே போனால் இல்லையா அங்கே தேவங்களோட ஆஃபீஸ் அண்ணன் நின்றுட்டுருக்கா. தேவங்க போய் பார்த்துட்டு, என்னாச்சு மேம் அப்படின்ற மாதிரி கேட்குறான்.
இல்லை அவனை வந்து சிஇஓ கூப்பிட்டாங்க அப்படின்னும் போது அவங்க அப்படியே முழிக்கிறான். சிஇஓ கூப்பிட்டாங்களா அப்படின்னு மாதிரி கேட்கும்போது வா அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜிமின் அப்படியே பார்க்குறான். ஜிமினா மச்சான் போடா அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பயமாக இருக்குடா. அதான் நல்லா தானே பண்ணேன், அதெல்லாம் ஒன்றும் திட்ட மாட்டான் போ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். திட்ட மாட்டாங்க மச்சான், அதை கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, ஆனால் நீ நல்லா தானே பண்ணியிருக்க. நல்லா தான் பண்ணியிருக்கேன், அப்பா அவன் திட்டலாம் மாட்டார் போ அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். இவனும் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறான். அங்கே போயிட்டு கேபினை நாக் பண்ணும்போது ஜங்கு கொஞ்சம் கமன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்து கோல்டாக சொல்கிறான். டேங்க் அப்படியே ஷிவரே ஆகுது. அவன் அப்படின்ட்டு ஒரு லைட் ஸ்லோவாக ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறான். ஜங்குக்கு பார்த்துட்டு ப்ரெசன்டேஷன் எதனா பண்ண லாஸ்ட்டாக அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஆமாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். குட் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அதில் கூட ஒரு சிரிப்பு இல்லை. டேங்க் பார்த்துட்டு அதை நல்லா தான் சொன்னால் தான் என்னவா பயந்துட்டான் ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு உனக்கு ப்ரொமோஷன் இருக்குது, பட் அதுக்கு இன்னும் கொஞ்சம் நீ அடுத்த ப்ராஜெக்ட் எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு நான் ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். தேங்காய் பல்ல வாய் பூரா பல்ல தான் அப்படியே பிரைட்டாக ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கான். ஜங்குக்கு பார்த்துட்டு அவனுக்கு லைட்டாக சிரிப்பு வருது. ஆனால் வந்து எல்லாத்தையும் ஹோல்ட் பண்ணிவிட்டேன். சரி யூ மே லீவ் நோ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேங்க கொஞ்சம் போ பண்ணிட்டு தேங்க்யூ சார் அப்படின்ற மாதிரி 4 வாட்டி போ பண்ணிட்டு போகிறான். அவன் போனதுக்கப்புறம் ஜங்குக்கு உட்காந்து சிரிக்கிறான். என்னன்னே தெரியல அவனுக்கு. தேங்க் பண்ணுறதா பார்த்தா ஒரு மாதிரி க்யூட்டாக சிரிப்பாக வருது அவனுக்கு. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஈவினிங் ஆகுது. தேவங்க வந்து ஜிமின்கிட்ட சொல்லியிருப்பான், இந்த மாதிரி ப்ரொமோஷனை பற்றி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது இங்கே தயவுக்கு மேலே ஜிமின் தான் பயங்கரமாக ஆட்டம் போட்டுட்ருக்கான். டேய் என்னடா ஏன் இப்படி குதிச்சிட்ருக்கியா, இல்லை மச்சான் ப்ரொமோஷன் வாங்க போகிறேன் ஐயோ அப்படின்ற மாதிரி அவன் ஒரு மாதிரி ஜிமின் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். தயாவுக்கு ஒரு மாதிரி சந்தோஷமாக இருக்குது. பிகாஸ் அவன் ஹாப்பினஸே ஜிமின் வந்து அவனோட ஹாப்பினஸாக நினச்சி செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கான். தேவன் பார்த்துட்டு சரி வா ட்ரீட் வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போகிறான். ஐயோ இன்றைக்கி நான் யார் மூஞ்சில் முடிச்சேன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது யார் மூஞ்சிலும் இல்லை என் மூஞ்சில் தான் அப்படின்ற மாதிரி தேவன் சொல்கிறான். சரி மச்சான் வா வா அப்படின்ற மாதிரி 2 பேரும் போகிறானுங்க. வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் டைம் ஒரு 5 o'clock இருக்கும். ஸோ வேலைலாம் முடிஞ்சிருக்கோம் 4க்கு. இவனுங்க போய் சுற்றிக்கிட்டு ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கானுங்க. ஜிமினா நல்லா முக்குன்னு முக்கிட்டு இருக்கா. தேங்க்கு சிரிப்பாக வருது ஜிமின் சாப்பிட்றத பார்த்தா. மச்சான் மூஞ்செல்லாம் ஓட்டிகிட்ருக்கு சாப்பாடு. அப்படியா துவச்சிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஜிமின் துவச்சிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். தேங்க சிரிச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். இதை அந்த சைடு காரில் போகிற ஜங்கோ பார்க்குறான். இவன் என்ன பண்ணாலும் க்யூட்டாக இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவனும் போயிடுறான். இதெல்லாம் எதுவுமே தெரியாமல் அவங்களும் ஜிமினும் சாப்பிட்டுட்டு அவங்களும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு ஜங்கோக்கை பார்த்தா அவன் நேரம் வீட்டுக்கு போனான். அவங்க அம்மாவும் அப்பாவும் ஹாலில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஹாய் டேட், ஹாய் மாம், வா ஜங்கோக் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. என்னப்பா வேலை எப்படி போச்சு? ஒன்றுமா ரொம்ப பெருசாலாம் இல்லை, ஒரு ப்ராஜெக்ட் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு அது நமக்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு மாதிரி ஜங்குக் சொல்கிறான். அவங்க அம்மா பார்த்துட்டு குட் ஜங்குக், இதே மாதிரி தான் பண்ணுறேன் என்ன அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஓகேப்பா அப்படின்னு நம்ம சொல்லிவிட்டு அவன் மேலே போக பார்க்குறான். அவங்க அப்பா பார்த்துட்டு ஜங்குக் மேலே போயிட்டு சீக்கிரமா என்ன அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா அப்படின்ற மாதிரி அவன் மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டான். அவங்க அம்மா பார்த்து வா ஜங்குக் இங்கே வந்து உட்காரு அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாங்க. ஜங்குக் போய் அவங்க அம்மா பக்கத்தில் உட்காந்துக்கிறான். ஜங்குக்கோட அப்பா பார்த்துட்டு ஜங்குக் எப்போ கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன்? அப்பா அது கல்யாணம் இங்கே பாரு ஜங்குக், உனக்கும் வயசாகிட்டே போகுது, 27 வயசு ஆகிடுச்சு ஜங்குக், எப்போ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருக்கேன்? கரெக்டு தான், ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போட்டுமேப்பா. இல்லை ஜங்குக், எத்தனை நாள் இதுக்கு மேலே எங்களால் வந்து பொறுக்க முடியாது. இங்கே பாரு எனக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு ஓகேவா, நீயே வந்து எனக்கு லேட்டாக தான் பிறந்தேன், எனக்கு ஏற்கனவே வயசாகிடுச்சு, நான் என் பேர பசங்களெல்லாம் பார்க்க வேணாமா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ நீங்கள் கல்யாணத்தை பற்றி முடிவு பண்ணிட்டீங்க தானே அப்படின்ற மாதிரி கேட்குறான். அவங்க அப்பா அப்படியே சைலண்ட் ஆகிட்டு நான் உனக்காக ஒரு பையனை பார்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஏன் பையன்கிட்ட கேட்காம இதெல்லாம் பண்ணுறீங்க? இங்கே பாரு ஜங்குக், நானும் உங்கள் அம்மாவும் என்ன செஞ்சாலும் அது உனக்கு நல்லதுக்காக தான் இருக்கும்னு தெரியும்ல உனக்கு. எனக்கு தெரியுதான்ப்பா, ஆனால் அவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் தேவையா? சீக்கிரமாண்டி உன் பையனுக்கு இதுவே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. ஜங்குக் அவங்க அம்மா பார்த்துட்டு இங்கே பாரு ஜங்குக், அவன் நல்லதுக்கு தானே நாங்கள் 2 பேரும் சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவனோட ஹேரை வந்து ரப் பண்ணிட்டு இருக்காங்க. ஜங்குக் பார்த்துட்டு அண்ணா அப்படின்னு சொல்லும்போது இந்த பாரு ஜங்குக், எனக்காக கல்யாணம் பண்ணிக்கோ, ஏன்னா கண்டிப்பாக உன் லைஃப் நல்லா தானே இருக்கும், புரியுதா அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்கும்போது ஜங்குக் பார்க்குறான். அவங்க அம்மா கண்ணில் அவ்வளோ ஆசை தெரியுது. சரி ஓகே ஏதோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரியோ சொல்லிவிட்டு அவன் மேலே போய்ட்றான். அவங்க அம்மா அப்படியே அவங்க அப்பாவை பார்க்குறாங்க. ஓகே அப்போது மிஸ்டர் கேம நான் நாளைக்கே வர சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரிங்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் போய்ட்றாங்க.
நெக்ஸ்ட் டே ஆகுது. தேங் வந்து இங்கே கிளம்பிட்டுருக்கான். தேங்கும் ஜிமினாவும் வந்து ஒரே வீடு எடுத்து தங்கிட்டுருக்காங்க. தேங்கோட அப்பா அம்மா வந்து டேகுல இருக்காங்க. ஜிமினோட அப்பா அம்மா வந்து புசானில் இருக்காங்க. ஸோ 2 பேரும் இங்கே தான் இருக்காங்க தனியாக. ஸோ தேங்க் கிளம்பிட்டு இருக்கும்போதே அவங்க அம்மாட்ட இருந்து கால் வருது. ஜிமினா பார்த்துட்டு மச்சான் மம்மிடா அப்படின்னு சொல்கிறான். சரி எடுத்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தேவங்க வந்து தலைவாரிட்டு இருக்கான். ஜிமினா எடுத்து பேசுகிறான். ஹலோம்மா எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். நான் நல்லா இருக்கேன்ப்பா. தேவங்க இங்கே தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஓ அப்படியா, ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகிட்டேண்ணா? ரெடி ஆகிட்டோம்மா, இப்போ 2 பேரும் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவனை இன்றைக்கி லீவ் போட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லீவா அப்படின்ற மாதிரி ஜிமினா வந்து தேவங்க பார்க்குறான். தேவங்க பார்த்துட்டு என்ன லீவா அப்படின்னு ஃபோனை வாங்கி பேசுகிறான். என்னம்மா இன்றைக்கி லீவு போட்டுற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எதுக்குமா சொல்கிறத செய்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்கிறாங்க. அம்மா எதுக்கு லீவு? ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நாங்கள் பேச வரோம். ஸோ நீ இன்றைக்கி லீவ் போட்டு வீட்டில் இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி அப்போ ஜிமினாவும் இருக்கட்டுமா அப்படின்னு கேட்குறான். ஜிமினா அதுக்கு அவனுக்கு எதுக்கு தேவையில்லாமல் வேலை இது பண்ணுறேன், அவன் போட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்னு அப்படியே ஜிமினாவை பார்க்குறான். ஜிமினாவும் இன்றைக்கி லீவ் போட்டுடலாமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். தேவங்க ஜிமினை பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பு. வேலைக்கு கிளம்புடா மச்சான், ஒன்றை விட்டு நான் எப்படி போவேன், சுருப்பு மரியாதை கிளம்பு வேலைக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறான். மச்சான் இங்கே பாரு, ஏதோ ஒரு விஷயமா பேச வராங்க, என்னன்னு தெரில. நான் கேட்டேன் தானே முன்னாடி, அம்மா தான் வேணான்ட்டாங்க, எதுக்கு அவன் தேவையில்லாமல் லீவ் போடணும் அப்படின்ட்டாங்க. சரி ஓகே அப்போ நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சோகமாக போகிறான். தேங்க பார்த்துட்டு ஏய் அப்போல்லாம் மூஞ்சி வச்சுக்காத, சரி வச்சுக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா வந்து பவுட் பண்ணிட்டே போகிறான். தேங்க பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். ஐயோ இவன் பண்ணுற வேலை இருக்கே அப்படின்ற மாதிரி. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. தேவங்களோட அப்பா அம்மாவும் வராங்க. வந்து உட்காந்துட்ருக்காங்க. தேவங்க வந்து தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு என்னம்மா என்ன விஷயம், நான் இன்றைக்கி எவ்வளோ பெரிய வேலை இருக்குது தெரியுமா, நான் அதெல்லாம் விட்டுட்டு வீட்டில் உட்காந்துட்ருக்கேன். அவ்வளோ பெரிய வேலை பார்க்குறியா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. தேவங்க அப்படியே அந்த பாக்ஸஸ் மேலே காட்டுறான். இந்த ஒரு சிறப்பு காட்டே மாய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா அவனோட சீக்ஸை போட்டு சிக்கிள்றாங்க. தேவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க அப்பா பார்த்துட்டு தேவங்க சொல்லுங்கப்பா, அதுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். என்னடா கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்குள்ளே எதுக்குப்பா கல்யாணம், 25 வயசு ஆச்சு கல்யாணம் பண்ணிக்காமல் இருப்பியா நீ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து அடிக்கிறாங்க. தேங்க பார்த்துட்டு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, வச்சிருவேன் தேவன் இப்படிலாம் சொன்னினா. ஏம்மா இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அதெல்லாம் கிடையாது, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாங்க. தேவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். சரி இன்றைக்கி வந்து நான் போய் இப்போ பேசிட்டு வரேன் மாப்பிள்ளை வீட்டில், நீ இரு, நானும் உங்கள் அம்மாவும் போய் பேசிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவங்க அப்படியே சரி என்னன்னா பண்ணின்னு போங்க அப்படின்ற மாதிரி விட்டுறான். இவங்களும் போய் பேசி முடிச்சுட்டு வராங்க. ஒரு ஈவினிங் போல் ஆகுது. தேவங்க அப்படியே ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்கான். அன்றைக்கி இதே யோசனை தான். மத்தியானம் கால் பண்ணி ஜிம்மினுக்கும் சொல்லியிருப்பான், இந்த மாதிரி கல்யாண விஷயமாக தான் பேச வந்திருக்காங்க அப்படின்ட்டு. ஜிமினா கங்க்ராட்ஸ்டா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான். தேவங்க செம்ம கானில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போது அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி ஜிமினா தான் வரான். என்ன மச்சான் நீயே வந்துட்ட அப்படின்ற மாதிரி தேவங்க பார்த்துட்டு இருக்கான். அப்பா அம்மா என்ன வரல? வரல, 2 பேரும் பேசுகிறேன்னு போனாங்க, ஆனால் காணோம் அப்படின்ற மாதிரி தேவங்க சொன்னான். சரி ஓகே எனக்கு டயர்டாக இருக்குது, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் போய் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டே வரான். வந்துட்டு கேட்டாமலாம் ஆன் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு இருக்கான். தேவங்க பார்த்துட்டு இந்த ரணகாலத்தில் உனக்கு கேட்றாமா முக்கியம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். மச்சான் அதெல்லாம் பார்க்காம இருக்க முடியுமா சொல்லு, அப்புறம் என்ன கல்யாணம் ஒரே ஜாலி தான் போல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜாலி வேறு, எவன் தலையில் என்ன கட்ட போகிறாங்கன்னே தெரில, நீ வந்து ஜாலி வேறு, அதெல்லாம் நல்லா தான் மச்சான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். என்ன நல்லாயிருக்கும், அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் மச்சான், மேரேஜ் லைஃப்குள்ளே போகிற ஹாப்பியாக என்ஜாய் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஜிமின் சொல்கிறான். அவங்க அப்படியே சோகமாக உட்காந்துட்ருக்கான். கொஞ்சம் நேரத்துக்குலாம் அவங்க அப்பா அம்மாவும் வந்துடுறாங்க. வந்து இந்த மாதிரி கல்யாணத்தை பற்றி பேசிட்டோம், இன்னும் ஒரு 2 டேஸில் கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தேவங்க பார்த்துட்டு 2 டேஸில் கல்யாணமா? அம்மா அது எப்படிம்மா 2 டேஸில்? இங்கே பாரு தேவங்க, அவங்களுக்கு ஏதோ வீட்டில் ஏதோ ஒரு இருக்கான், அவங்க என்னமோ சொல்லிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எனக்கு தெரில, அது அப்பா கிட்டே கேட்டுக்கோ எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடறாங்க. அவன் பார்த்துட்டு அவன் நேராக அவங்க அப்பா கிட்டே போகிறான். போயிட்டு என்னப்பா 2 நாளில் கல்யாணமா? ஆமாண்டா, ஏதோ அவங்க வீட்டில் ஏதோ பிரச்சனையா, ஸோ சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்கிறாரு. என்கிட்ட கேட்கவே மாட்டிங்களா நீங்கள்? இங்கே பார்த்தேன், அவங்க எல்லாம் நல்லதுக்கு தான் நாங்கள் பண்ணுறோம் புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே சொல்லுங்கள், எனக்கு நல்லதுன்னு சொல்லி தான் நீங்கள் நிறைய விஷயம் பண்ணிட்டீங்க, நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறதுனால நீங்கள் திருப்பி அதையே பண்ணிகிட்ருக்கீங்களே அப்படின்ற மாதிரி கத்துறான். அவங்க அம்மா வந்துட்டு நல்லா அடிக்கிறாங்க. என்னடா அந்த மனுஷன் போய் இப்படி பேசியிருக்கா? அம்மா
தள்ளிப்போ அப்படின்னு மாதிரி தள்ளி விட்டுட்டான். அவன் பாட்டு அவன் ரூமுக்கு போயிடலாம். ஜிமினா பார்த்துட்டு ஆமாம் விடுங்க நான் பேசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பரவாயில்ல விடப்பா, இது வரைக்கும் அவன் லைஃப்பில் அவனுக்கு பிடிச்ச மாதிரியே எதுவும் நடக்கலை, அதனால தான் அவன் அந்த கோவத்தில் தான் பேசிட்டு போகிறான், விட அவனே சரியாயிடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க போகிறாங்க. ஜிமினா அப்படியே பார்க்குறான். ஐயோ நான் மாட்டிக்கிட்டேனே, சரி நம்ம போய் தூங்குவான் அப்படின்ற மாதிரி அவன் போய் தூங்க போயிடுறான். இப்படியே 2 டேஸும் பாஸ் ஆகுது. தேவங்க அந்த இன்னொரு ப்ராஜெக்ட்டும் நல்லா பண்ணிவிட்டு இப்போ அவனுக்கு ப்ரொமோஷனும் கிடச்சிருச்சு. தேவங்க இது வரைக்கும் 2 பேருக்குமே யாரை வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோன்னு தெரியவே தெரியாது. கல்யாணத்து அன்னைக்கு தேவங்க வந்து உட்காந்துட்டுருக்கான். அப்பா கல்யாணம் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மா வாயிலே அடிக்கிறாங்க. இங்கே பார்த்தேன் இந்த மாதிரி பேசாத, எல்லாம் அவன் நல்லது தான் நாங்கள் பண்ணுறோம், அதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போய் ஆப்போசிட்டில் பார்த்தா ஜங்குக்கு தேவங்க அப்படியே ஷாக்கிங்காக இருக்குது. ஏது இந்த சிறுமூஞ்சி நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், ஐயோ ராமா எனக்கு எங்கே வந்து கொண்டு வந்து நிறுத்திருக்கேன், ஐயோ இவன் சிரிக்க கூட மாட்டானே அப்படின்ற மாதிரி தேவங்க பார்க்குறான். ஜங்குக்கு அப்படியே கேஷுவலாக தேவங்க பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஃபேஸில் எக்ஸ்ப்ரெஷனே இல்லை. தேவங்க பார்த்துட்டு பரு கல்யாணம் தானே, ஒரு மூஞ்சில் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் இருக்கா பாரு, ஐயோ இந்த ஜடத்தை போய் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேனே அப்படின்ற மாதிரி ஜிமினை திரும்ப பார்த்தா ஜிமின் அங்கே ஊந்து சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு சிரிப்பை அடக்க முடியல. மொத்தம் மாட்டிக்கினியா அப்படின்ற மாதிரி சிரிச்சிட்ருக்கான். தேவங்க பார்த்துட்டு கொண்டு போய் சிரிச்சிட்ருக்கான் போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜங்கு தேவங்க எங்கே பார்க்குறான்னு பார்த்தா அங்கே ஜிமின் விழுந்து சிரிக்கிறான். ஜங்குக்கு ஒரே முறை தான், அவள் தான் ஜிமின் அப்படியே ஆஃப் ஆகிட்டான். பிகாஸ் அவன் சிரிக்கிறது தேவங்க பிடிக்கலன்னு தெரியுது, அதனால தான் அவன் அப்படியே முளைச்சிருப்பான். தேவங்க அதை ஜிமின் அதை நோட்டீஸ் பண்ணிட்டு அவன் அப்படியே ஷட்டப் அப்படி ஆகிட்டான். தேவங்க அப்படியே ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்கு கேஷுவலாக அப்படியே நின்றுட்டுருக்கான். ஐயோ இவனை கத்திக்கிட்டு நான் என்னென்ன பாடுபட போகிறேனோ அப்படின்ற மாதிரி நின்றுட்டுருக்கான். ப்ரீஸ்ட் வந்து ஜியோன் ஜங்குக் ஆகிய நீங்கள் கிம் தேவங்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்குறாங்க. ஜங்குக் அப்படியே தேவங்க திரும்பி பார்த்துட்டு அது மேலே ஸ்மைல் பண்ணுறான். தேவங்க அப்படியே தான் ஜங்குக்கோட ஸ்மைல் அவ்வளோ அழகாக இருக்கு, அப்படியே பார்த்து மெல்ட் ஆகிட்டே நின்றுட்டுருக்கான். ஜங்குக் அப்படியே ப்ரீஸ்ட்டை பார்த்து ஐ டூ அப்படின்ற மாதிரி சொல்கிறான். இந்த பக்கம் தேவங்க பார்த்துட்டு கிம் தேவங்க ஆகிய நீங்கள் ஜியோன் ஜங்குக்கை திருமணம் செய்து கொள்ள சம்மதமானு கேட்குறாங்க. தேவங்க அப்படியே ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். அவனுக்கு எதுவுமே காதில் வரல. ஜங்குக்கு அப்படியே கண்ணு காட்டுறான். அப்போது ஐடு அப்படின்ற மாதிரி தேவங்க தானே நீ சொல்லிடுறான். ஜங்குக்கு அப்படியே சிரிப்பாக வருது. அவன் அப்படியே சிரிச்சிட்ருக்கான். சரி ஓகே இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜங்குக்கு அப்படியே தேவங்க பார்க்குறான். தேவங்கம் கிஸ் பண்ணிடுவானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். ஜங்குக்கு அப்படியே ஸ்லோவாக அவன்கிட்ட வரான். தயாங்க அப்படியே பேக் வச்சுலே போகிறான். நல்ல பேபி அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். அப்படிதான் தயாங்க அப்படியே ஃப்ரோஸ் ஆகி அவன் அந்த ஸ்பாட்லேயே நின்றுட்டுருக்கான். அந்த பேபின்ற வார்த்தை தான் அவன் காது திருப்பி கேட்டுட்ருக்கு. ஜங்குக்கு அப்படியே கிட்ட போயிட்டு அவன் இயர்ஸில் I'll be fucking you tonight அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அப்படியே கிஸ் பண்ணுறான். தயாங்க அப்படியே ஃப்ரோஸ் ஆகிட்டான். அவனுக்கு எதுவுமே தெரியல. ஜங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு பேபின்னு சொன்னது, அதுக்கப்புறம் சொன்னது, அப்போ லிப்ஸில் கிஸ் பண்ணுறது எல்லாமே அவனுக்கு அப்படியே ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. தயாங்க அப்படியே நின்றுட்டுருக்கான். ஜங்குக்கு அப்படியே அவனோட லிப்பை பைட் பண்ணுறான். பைட் பண்ணதுக்கப்புறம் தயாங்க ஒரு மாதிரி பார்க்குறான். என்னன்ற மாதிரி ஜங்குக்கு பார்த்துட்டு பேக் கிஸ் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்கிறான். தேவங்க பேக் கிஸ் பண்ணுறான். இப்படியே வந்து 2 minutes ஆகுது. எல்லோரும் அப்படியே சியராக பண்ணிகிட்ருக்காங்க 2 பேருக்கும். ஜங்குக்கோட அம்மாலாம் டே மகனே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டு இப்போ இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்காங்க. தேவங்கோட அம்மாவும் அதே தான். இப்போது தேவங்க அப்படியே அவனோட செஸ்லாம் அடிக்கிறான். ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான். கிஸ்ஸு பிரேக் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். கொஞ்சம் கொஞ்சமாக அதே வந்து ஜங்குக்கு வந்து லீவ் ஆகி நிற்கிறான். தேவங்க அப்படியே பார்த்துட்ருக்கான். எல்லோரும் வந்து ஓன்னு கத்திட்டு இருக்காங்க. ஜிமினா அட பாவி சிறுமூஞ்சி சொல்லிவிட்டு இப்போ அவனை இப்படி கிஸ் பண்ணுறியடா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஜிமினை தான் அப்படியே தேவங்க பார்க்கும்போது ஜிமின் பார்த்து ஒரு மாதிரி கேவலமாக தேவங்க ஒரு லுக் விட்றான். தேவங்க அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். எப்படியே வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் முடிச்சு எல்லோரும் கிஃப்டெல்லாம் கொடுத்து இப்படியே முடிஞ்சுது. தேவங்க ஜங்குக்கும் காரில் போயிட்டுருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. தேவங்க வந்து அவனோட ஜன்னலை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு வந்து நிறைய கேள்வி இருக்குது. அவன் திரும்பி ஜங்குக்கை பார்க்குறான். ஜங்குக்கு ஆல்ரெடி தேவங்க தான் பார்த்துட்ருக்கான். பார்த்துட்டு காரை ஸ்ட்ரெயிட்டாக பார்த்து ஓட்டினா நல்லது, ஆக்சிடெண்ட் ஆகாது அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். திக்கி திணறி ஜங்கு பார்த்துட்டேன். சரி அப்படின்ற மாதிரி அவன் ஓட்டிகிட்ருக்கான். அப்போது ஜங்குக்கே பார்த்துட்ருக்கான். என்ன இப்போயே முழுங்கிடுவா போல், டைம் இருக்குது நைட்டு வரைக்கும் அப்படின்ற மாதிரி ஜங்கு சொல்கிறான். தேவங்க ஒரே ப்ளஷ்ஷியாக ஆகுது. ஐயோ இவன் வேற நான் என்ன யோசிக்கிறேன், இவன் என்ன பேசுகிறான் அப்படின்ற மாதிரி தேவங்க முடிச்சுட்ருக்கான். அப்படியே ஜங்குக்கு பார்த்துட்டு நான் தான் சொன்னல டைம் இருக்குது
இப்போயே என்னை முழுங்குற மாதிரி பார்க்காத அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். நான் ஒன்றும் அப்படி பார்க்கல, பின்ன வேறு எப்படி பார்த்த? நான் 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 உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், கேளு. அது நீங்கள் இந்த கல்யாணத்துக்கு எதுக்கு ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் எப்போவுமே கோல்டாக இருப்பீங்க. ஃப்ராங்காக சொல்லணுன்னா அதுதான் உண்மை. நாங்கள் எல்லோரும் உங்களை வந்து கோல்டு, நீங்கள் ரொம்ப ரூடு, நீங்கள் எப்போவுமே வந்து சிடுமூஞ்சி மாதிரி தான் இருப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அப்படியே ஐப்ரோஸ் ரைஸ் பண்ணி பார்க்கலாம். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அது ஆக்சுவலாக நாங்களாம் அப்படி தான் நினச்சோம். நீங்கள் கொஞ்சம் சிடுமூஞ்சி கோல்டாக தான் இருப்பீங்க, யார்கிட்டையும் நல்லா பேச மாட்டீங்க, அப்படி தான் நாங்கள் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீங்கள் எனக்கு என்ன டக்குன்னு கிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஏன் கோவமா சிடுமூஞ்சியாக இருந்தால் கிஸ் பண்ணக்கூடாதா நான் அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். அது 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 அப்படி இல்லை தான், பின்ன வேறு எப்படி அப்படி? ஐயோ நான் என்னத்தை பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி தேவை முடிச்சிட்ருக்கான். ஜங்குக்கும் பார்க் பண்ணான். என்னாச்சு? வீட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறான். வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி பார்த்தா வீட்டுக்கு வந்துட்டாங்க. தேவங்க அப்படியே கீழே இறங்கி போகிறான். தங்குக்கு அப்படியே அவனுக்கு முன்னாடி வந்துட்டு தேவங்க அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறான். தேவங்க பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? இன்னைக்கு என் ஒய்ஃபை அனுபவிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு சொல்கிறான். தேவங்க ஐஸெல்லாம் வைடாகுது. ப்ளீஸ் எனக்கு கீழே விட்டுருங்களேன், நானே நடந்து போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். வாய்ப்பே இல்லை பேபி பாய், இன்னைக்கு வந்து என்கிட்டேருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு வந்து தூக்கிட்டு போகிறான். தேவங்க அப்படியே ஒரு மாதிரியே தான் உட்காந்துட்டு இருக்கான். கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே பெட்டு மேலே போகிறான். தேவங்க பார்த்துட்டு நைட் ஆகட்டுமே அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். அப்போ நைட்னா ஓகேவா உனக்கு அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறான். ஐயோ இதுக்கு நான் என்னத்தை பதில் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி அவன் முழிச்சிட்டு இருக்கும் போதே ஜங்குக்கு அப்படியே ஓவர் ஆகுறான். தேவங்க அப்படியே பார்க்குறான். அப்படியே அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. ஜங்குக்கோட பாடி வார்ம்த் எல்லாமே அவனுக்கு அவ்வளோ ஒரு மாதிரி அவனுக்கு கம்ஃபர்ட்டாக இருக்குது. தேவங்க அப்படியே அவனே மறந்து ஜங்குக்கோட ஐஸை மெஸ்மரைஸ் ஆகி பார்த்துட்ருக்கான். ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு விழுந்துட்ட போல அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தள்ளுங்க அப்படின்ற மாதிரி தேவங்க சொல்கிறான். நீ வாய் தான் தள்ளுங்கன்னு சொல்லிட்டு, ஆனால் உன் கண் அப்படி சொல்லலையே அப்படின்ற மாதிரி ஜங்குக்கு அப்படியே கிஸ் பண்ணுறான். தேவங்க பேக் கிஸ் பண்ணுறான். ஜங்குக்கு அப்படியே சிரிக்கிறான். சிரிக்காதீங்க, சரி சிரிக்கல அப்படின்ற மாதிரி அவன் வந்து செம்மையாக கிஸ் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சம் அந்த கிஸ் வந்து டீப்பரே ஆகுது. ஜங்குக்கு வந்து அவனோட டங்கெல்லாம் விட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நெக்கு செஸ்ட்டுன்னு அவங்களோட ட்ரெஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு அவன் வந்து கிஸ் பண்ணிட்டு இருக்கான். அது அவங்களோட பாடி ஃபுல்லாக அது அவங்களோட மோன்ஸ் கண்ட்ரோலே பண்ண முடியல. அவன் அப்படியே மோன் பண்ணிட்டு இருக்கான். கொஞ்சமாக அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேடா, நான் இதோட இந்த ஒன் ஷாட் முடிச்சுக்கிறேன். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன்னு தெரில நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு. ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க. பாய் சராங்க.